ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கோனிக் செக்ஷனில் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். நேற்று பேசிக்ஸ்லாம் பார்த்தோம், எப்படி ஒரு கோனிக் செக்ஷன்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஷேப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷேப் என்னதுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் கால்ட் பேரபோலா. ஓகே, இந்த பேரபோலாவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேரபோலாவில் நார்மலாக பசங்க படிக்கும் போது பேரபோலான்றது ஒரு ஷேப்பாக ரெண்டு ஷேப்பாக எத்தனை ஷேப்ஸ் இருக்குன்னா ஒரே ஷேப் தான். ஆனால் அதை ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே ரைட் சைடு ஓப்பன் ஒரு பேரபோலான்னு சொல்லலாம். அதே போல் லெஃப்ட் சைடு ஓப்பன் ஒரு பேரபோலா சொல்லலாம். அப் சைடு ஓப்பன் பேரபோலா அப்படி ஒன்று சொல்லலாம். இன்னொரு பேரபோலா டவுன் சைடு ஓப்பன். மொத்தம் 4 வெரைட்டிஸ் இருக்குது. ரைட் சைடு ஓப்பன்னா இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மேலே கூட இருக்கலாம், கீழே கூட இருக்கலாம். அதே போல் லெஃப்ட் சைடு ஓப்பன் சொல்லும் போது இட் கேன் பி இந்த சென்டர் ஆர் இப்படி, ஆனால் பட் ரைட் சைடில் தான் ஓப்பன் ஆகிருக்கணும். இட் கேன் பி ஹியர் சம்வேர், இட் கேன் பி ஹியர் சம்வேர், இட் கேன் பி சம்வேர் பி ஹியர், இட் கேன் பி எனிவேர். சிமிலர்லி அப் சைடு ஓப்பன் சொல்லும் போது இங்கே கூட இருக்கலாம், ஆனால் அப் சைடில் ஓப்பனாக இருக்கணும். இப்படி கோணையாலாம் ஓப்பனாக இருக்காது. ஓகே, எய்தர் அப் சைட் ஆர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் ஆர் டவுன். ஓகே, ஸோ இந்த 4 கேட்டகரி தான் நம்மளுக்கு பேரபோலாஸில் இருக்குது. இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், இந்த பேரபோலா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் எடுத்திங்கன்னா இட் இஸ் அ பேரபோலிக். இப்படி தண்ணி இப்படி அடிக்கிறதுல இட் இஸ் அ பேரபோலிக் கர்வ். அதே போல் டிஷ் ஆண்டனா அது எடுத்திங்கன்னா, டிஷ் ஆண்டனா எப்படி எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வளைவாக இருக்கும். யூ வில் ஹாவ் டிஷ் லைக் திஸ். ஓகே, டிஷ் ஆண்டனா அது ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். அட் இஸ் அ பேரபோலிக் கர்வ். ஸோ இதோட அப்ளிகேஷன்லாம் ரொம்ப நிறைய. இந்த பேரபோலாவில் ரொம்ப முக்கியமான கேஸ் என்ன ஆகுதுன்னா, when I draw a parabola, சரி ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா ஒன்று வரையணும் பாருங்கள். ஒரு பேரபோலா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வேர்டெக்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் ஒரு பேரபோலா எடுக்கிறேன். பேசிக்லேருந்து போகலாம். ஓகே, I am drawing a parabola like this. The parabola is like this. ஓகே, ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா. எனக்கு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஃபோக்கல் பாயிண்ட் என்னது, அதோட பியூட்டி என்னன்னு சொல்ல போகிறேன். இங்கே இப்போ இதுதான் வேர்டெக்ஸ்னால் இதோட டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் டைரக்ட்ரிக்ஸோட. ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சேம் as திஸ் டிஸ்டன்ஸ். அதுதான் பேரபோலாவோட ஒரு. ஸோ தட்ஸ் வை எக்ஸென்ட்ரிசிட்டி எப்போவுமே ஒன்றா இருக்கும். திஸ் distance divided by this distance will be always same என்றனால divide same by same is 1. so eccentricity எப்பவுமே 1 இருக்கும். சரி, இந்த focal point அப்படினு சொல்றாங்கல, focal point f, இதோட பியூட்டி என்னன்னா, if I இது ஒரு கண்ணாடி கிளாஸ்னு வச்சுக்கோங்க. this is a glass which can reflect the light அப்படினு வைங்க. இப்போ இங்க ஒரு லேசர் பீம் ஒன்று வச்சிருக்கேன். ஆன்லைன் அமேசான்லலாம் அவைலபிள். லேசர் பீம் லைட் இப்படி நான் அடிக்கிறேன். ஓகே, I am sending a beam of light. இந்த லைட் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இப்படி பட்டு என்ன ஆகும்னா, இட் வில் ரிஃப்ளெக்ட் இல்லை. வென் இட் ரிஃப்ளெக்ட் இட் வில் பாஸ் த்ரூ தி ஃபோக்கஸ். அப்போது இந்த லைட் அப்படியே இங்கே இடிச்சதுன்னா ரிஃப்ளெக்ஷன் இப்படி பாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த லைட் இங்கே இடிச்சதுன்னா ரிஃப்ளெக்ஷன் இப்படி பாஸ் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் தட் ஆல் த லைட் ட்ராவல்ஸ் இங்கே இடிச்சதுன்னா இட் வில் பாஸ் த்ரூ லைக் திஸ். ஆல் த லைட் விச் இஸ் sent from the front will always pass through the focus. இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கும், எல்லா லைட்டும் இன்டர்செக்ட் ஆகும். அதனால தான் அந்த பாயிண்ட் பேர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னா நிறைய பேர் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று லோக்கஸ், அது என்னன்னா லோக்கஸ்ன்றது வேற, ஃபோக்கஸ்ன்றது வேற. லோக்கஸ்னா இப்போ சன் இங்கே இருக்கு. ஓகே, எர்த் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆர்பிட் அப்படி சுற்றிட்டு வருதுன்னு வைங்க. இப்போ இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கா, நிறைய பாயிண்ட் இருக்குன்னு வைங்க. சின்ன வயசில் ஒரு யானையை வரைகிறதுக்கு புள்ளி மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த டிராயிங் புக்கில் நம்ம அதை ஜாயின் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த எர்த் இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணதில்ல. இப்படி ஜாயின் பண்ணால் இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் தட் இஸ் கால்ட் அஸ் லோக்கஸ். பார்த்து ட்ராஜெக்டரி அப்படிலாம் சொல்லலாம். ஸோ லோக்கஸ்னால் அதுதான், அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஆல் பாயிண்ட்ஸ் if I join together that will form locus. Locus வேற, focus வேற. Focusனா எல்லா லைட் இங்கே that will pass through this focal point.
ஓகே, ஸோ அதுதான் ஃபோக்கஸோட பியூட்டி. ஸோ ஐ எம் பிளானிங் டு டூ சம் மாடல் ஸோ தட் இது மாதிரி ஒரு கண்ணாடி எனக்கு கிடச்சிதுன்னா, ஸோ ஐ எம் ட்ரைங் டு டூ பை சம் லேசர் லைட்ஸ். இதை பண்ணி உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு மாடல் பண்ணலாம். லெட் மீ கிவ் அ ட்ரை. சரி, இதுதான் ஃபோக்கஸாக, இது வந்து லோக்கஸ். அப்போ லோக்கஸ் ஆஃப் அ பேரபுலானா இந்த பேரபுலா மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் லோக்கஸ். ஓகே, லோக்கஸ் எல். ஃபோக்கஸ்னா இதோ இங்கே இருக்கு எஃப், ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கல் கார்டு அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுற கார்டு எல்லாமே ஃபோக்கல் கார்டு. அப்போ ஒரு ஃபோக்கல் கார்டு எடுத்தானா தட் வில் கட் அட் 2 points. ஒரு ஃபோக்கல் கார்டு எடுத்தானா பேரபுலாவை என்ன பண்ணும், 2 பாயிண்ட்ல கட் பண்ணும். ஸோ எத்தனை ஃபோக்கல் கார்டு எடுக்கலாம், நிறைய ஃபோக்கல் கார்டு எடுக்கலாம். இஃப் மை ஃபோக்கல் கார்டு இஸ் parallel டு தி, இப்போ இந்த ஃபோக்கல் கார்டு ஒன்று வரைகிறேன், இது பேரலாக இருக்குது இந்த ஆக்சிஸ்க்கு, இல்லைன்னா டைரக்டர்ஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் வித் டிஃப்ரெண்ட் நேம், லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 2 பாயிண்ட். இதுவும் ஒரு ஃபோக்கல் கார்டு தான். இஃப் திஸ் ஃபோக்கல் கார்டு இஸ் பேரலல் டு மை ஆக்சிஸ், பேரலல் டு மை டைரக்ட்ரிக்ஸ் சொல்லலாம். பேரலாக இருந்ததுன்னா, பேரலாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக ரயில்வே ட்ராக் பேரலாக இருக்கு. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பேரலாக இருந்துச்சுன்னா அது பேர் லேட்டஸ் ரெக்டம். டைரக்ட்ரிக்ஸ்ன்றது என்னதுன்னா இதோடைய டிஸ்டன்ஸ்லேயே ஒரு பேரலல் லைன், ஒய் ஆக்சிஸ் பேரலல் லைன் வந்தால் இது பேர் டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன். திஸ் லென்த் ஃபோக்கலுக்கும் வெர்டெக்ஸ்க்கும் டிவைடட் பை இந்த 2 லென்த்தை டிவைட் பண்ணனா இட் வில் பி ஆல்வேஸ் சேமாக இருந்தால் தான் அது பேரபுலா. ஓகே, அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி என்னது, எக்ஸென்ட்ரிசிட்டி வில் பி the distance between the focal and the vertex. ஃபோக்கலுக்கும் வெர்டெக்ஸுக்கும் distance divided by vertex and directrix will be always same for parabola. அதனால this will be always 1. Directrix na என்னது, it is a parallel to y axis. Okay, y axis. Focal na என்னதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். Focal na என்னது, if I pass a beam of light that will travel to this focal point. இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு, ஃபோக்கலோடைய பியூட்டி. ஃபோக்கலோடைய பியூட்டி ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு பேரபுலா எடுத்துக்கோங்க. இது பேரபுலாவாக இருந்ததுன்னா இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு இருந்து லோக்கஸ்னா லோக்கஸ் ஆஃப் த பேரபுலானா எனி பாயிண்ட் ஆன் திஸ் பேரபுலா, இந்த கர்வில் சப்போஸ் ஐ எம் டேக்கிங் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஒன்று. இப்போ இதுக்கும் நான் ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று எடுக்கிறேன். ஓகே, லெட் மீ சே த டைரக்ட்ரிக்ஸ் இஸ் சம்வேர் ஹியர். இப்போ இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து சே ஃபார் 2 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். இங்கேருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் 90 டிகிரியில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நான் இங்கே வரைஞ்சேன்னா, ஓகே, பெர்பெண்டிகுலர், இதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்குன்றான். This distance will be always same as the distance between the directrix and the point on the parabola. Same distance. அப்போது நான் இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து நான் அடுத்தது காட்ட போகிறேன். இது அப்படியே ட்ராவல் பண்ணும்போது எப்படி டிஸ்டன்ஸு சேமாகவே அது மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பார்ப்போம் அடுத்ததில். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன் 1.7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தேன்னா திஸ் வில் பி ஆல்சோ 1.7. இது 90 டிகிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க. 1.7 சென்டிமீட்டர் இப்படி இருந்ததுன்னா தான் இட் இஸ் கால்ட் அஸ் பேரபுலா. இது எப்படின்றத நம்ம ஜியோமெட்ரியை பார்ப்போம். ஜியோஜெப்ரா அந்த சாஃப்ட்வேரோ டெஸ்மோஸ் சாஃப்ட்வேரோ யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? ஐ திங்க் ஐ ஹவ் ட்ரான் அ பிக்சர் யூஸிங் ஜியோஜெப்ரா. லெட் மீ செக் அண்ட் டெல் யூ. ஐ வில் ஷோ தட் ஹவு டஸ் இட் ஒர்க். எப்படி சூப்பராக பிக்சரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேரபுலான்னு சொல்லும் போது எனி பாயிண்ட் ஆன் த கர்வ், the distance between the focus and that point will be same as the distance between the point on the directrix and the focus. அந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் கிடையாது, லோக்கஸ் இந்த பாயிண்ட், the point I chosen on the parabola. இது ரெண்டுமே சேமாக இருக்கும். சேமாக இருந்தால் தான் பேரபுலா. ஓகே, now let us move on. இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். whenever I take a second degree equation, for an example, x square plus 6x plus 5 equal to some f of x, or I can say or y. Okay, இப்படி கூட எடுக்கலாம். Whenever I write a second degree equation,
செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஒரு செகண்ட் டிகிரி ஒரு பாலினாமியல் நான் காட்டினேன்னா திஸ் வில் பி ஆல்வேஸ் அ பேரபோலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நான் எப்படியோ ஒரு இஷ்டம் போல ஒன்று எழுதுறேன் சார். 13x plus 7 equal to y. Will this be a parabola? Will this be a parabola? நீங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணி கமெண்ட்ல எழுதுங்க whether this will be a parabola or not. அடுத்த செஷன்ல உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் மூலமா எப்படி செகண்ட் டிகிரி பாலினாமியல் வந்து ஒரு பேரபோலாவா இருக்கு அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஓகே, ஸோ ஹியர் வாட் ஐ செட் இஸ் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் அ பேரபோலா. செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் அ பேரபோலான்னு சொல்லிட்டேன். இப்போ என்னோட கொஸ்டின் இதுதான், வில் திஸ் பி அ பேரபோலா ஆர் நாட்? நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இதோடைய ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.